கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஏசாயா 54:13-14 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமேன். இந்த நாளில் நம் பிள்ளைகளை குறித்து அவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி இருப்பாங்க, நம்மளை போல எல்லாம் தாங்கி கொள்வார்களா, அவர்கள் எப்படி அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருப்பார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நம்முடைய பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே கர்த்தர் அவர்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென். அதனால கர்த்தர் எழுதினதுதான் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி நம்ம சுவிசேஷத்தில் நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பிலிருந்து மற்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி. அப்படிதான் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து இங்கே எழுதி வச்சிருக்கார் பாருங்க. கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமேன். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார். ஒரு ஃபென்ஸ் போல அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாய் கர்த்தர் இருப்பார். ஆமேன். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் போதித்து நடத்துவார். பாருங்க, நீதிமொழிகள் 22:6 பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதில் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி பாருங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லி. பாருங்க, ஒரு செடியாக இருக்கும்போது அது நல்லா கொஞ்சம் வளைக்க முடியும். ஆனால் அது மரமாகும்போது அது ஒரு நாள் நம்ம கையால் வளைக்கவே முடியாது. அது போல தான் நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுதே அவங்க எப்படி நடக்க வேண்டும் என்பதை நம்ம கருத்தாக இவர்களுக்கு போதித்து கர்த்தருக்குள்ளே நம்ம வளர்க்கும் பொழுது அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஒருவேளை நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்போது ஆண்டவர் நமக்கு தெரியாத காரியங்களை அவர் மன்னித்து அவரும் அறியாத போல அவர் இருந்துட்டார். ஆனால் இனி நம்ம தெரிஞ்சிட்ட பிற்பாடு நம்ம கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பாருங்க, கல்வாரிக்கு போகும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, எருசலேம் குமார்த்திகள் அழுகிறாங்க ஆண்டவருடைய பாடுகளை நினச்சி. அப்போது ஆண்டவர் அவங்கள திரும்பி பார்த்து, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமே குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் சொல்லி ஆண்டவர் அந்த கஷ்டமான நேரத்தில் கூட அவர் பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அழுகும் பொழுது அவர்களுடைய ஆண்டவருடைய பாதத்தில் அவர்களை படைத்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நம்ம கண்ணீரோடு ஜெபிச்சு அவங்களுக்காக நம்ம போராடி ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கார். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் பாருங்க. அது உள்ள கொடுக்கிற பிரகாரமாக அவர்களுடைய சமாதானம் இல்லாமல் கர்த்தருடைய சமாதானத்தை அவர் யாருனாலையும் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவர் சமாதான காரணர், அவர் சமாதானத்தின் யெகோவா ஷாலோம், அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதனால நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நாள் நம்ம கலங்க தேவையில்லை. அவர்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும். ஆண்டவரே, என்னோட மகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். ஆமென். அவர்களுக்கு சந்தோஷமாக இவருடைய காரியங்களெல்லாம் செய்து நம்ம கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தில் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தருடைய பாதையில் நடக்கும் பொழுது நீதியின் தேவன் அவர் பாருங்க, ஆண்டவர் நீதியின்
பாதையில நடந்தார். அவர் பூமியில் இருந்த நாட்கள்ல அவருக்குள்ள எவ்வளவேனும் இருள் இல்லை, எவ்வளவேனும் பாவ காரியங்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நீதியுள்ள வாழ்க்கை கர்த்தர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில நீதி நிறைந்திருந்தது. அவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக இருந்தார். அதுவே அவருடைய போஜனமா இருந்தது. ஆமென். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். இந்த கடைசி நாட்களில் அநேக தேவனுக்கு புறம்பான காரியங்கள், தேவனுடைய கட்டளைகளுக்கு மாறுபாடான காரியங்களில் மக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறாராம்? நீதியினால் ஸ்திரப்பட, அதாவது ஒரு செடியுடைய வேர் வர வர பலத்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும்படியாய், ஸ்திரப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு வழியை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். நம்மை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார் பாருங்க. இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கிறது. ஆமென். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, நீதியின் பாதையிலே மரணம் இல்லை என்று சொல்லி கர்த்தர் அப்படிதான் நீதியின் பாதையில நடந்தார். அதனால அவர் மரணத்தை ஜெயிக்க முடிந்தது. அவர் ஜீவனோடு, அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். நம்மை கூட கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, நீதிமொழிகள் 12:21 வாசிக்கிறோம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லி, நீதிமான் வேர் அசையாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று சொல்லி நீதிமொழிகள் 12 நீதிமான்களை குறித்து அழகா எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறேன். அப்படிதான் கர்த்தர் நம்மை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி, கடைசி நாட்டில் பிசாசு எவ்வளவாய் நம்ம வஞ்சிச்சாலும் கூட, எவ்வளவாய் நம்ம நெருக்கினாலும் கூட நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்படியாய், இன்னும் பலப்படும்படியாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் பாதைகள் செவ்வையாக்கும் சொல்லி நீதிமொழிகளில் நம்ம பார்க்குறோம் 3ஆம் அதிகாரத்தில். அப்படிதான் பாருங்க, ஆண்டவருடைய பாதையில் நடக்கும் பொழுது நம்மை நீதிமானின் பாதையில கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நீதிமான்னா யாரு? தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், தேவனோடு பேசுகிறவர்கள், தேவனோடு உறவாடுகிறவர்கள், தேவனுடைய பாதையில அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் தான் நீதிமான்கள். ஹல்லேலூயா. நம்ம இங்கே மாத்திரம் நம்மளை ஆசீர்வாதமா வைக்கிறது மட்டும் இல்ல, பரலோகத்திலும் போய் நம்ம பலன் அடையும்படிக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்படியே நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, இந்த வார்த்தையின்படி நீ நடத்துகிற தேவன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் அந்த வசனத்தின்படியே நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அவருடைய வார்த்தை ஆகிலும், வார்த்தை எழுத்தாகிலும், எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் அப்படிதான் நம்ம நீதியினால ஸ்திரப்பட வைக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்னோட வாழ்க்கையில் எடுத்துட்டிங்கன்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தெரிகிற சத்தியங்களெல்லாம் எனக்கு அந்த நாட்டில் தெரியல. ஆனால் இப்போ வர வர என்னை ஆண்டவர் நடத்துகிற விதமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி தான் பாருங்க, வர வர நம்ம கர்த்தருக்குள்ளே பலப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது என்று பார்க்கிறோம். பாருங்க, வர வர நம்ம நீதிமான்களாய் நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி நம்மை பலவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக, பயம் இல்லாதிருப்பாய். இந்த நாட்டில் எதை பார்த்தாலும் நம்மளுக்கு பயம்ன்றது பிசாசுடைய ஆயுதம். பாருங்கள், சத்துருவுடைய ஆயுதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயம். அவன் பயத்தை தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறான். ஒரு சின்ன குழந்தை ஆனாலும் பயப்படுத்துறது, பெரியவங்களை பயப்படுத்துறது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பயங்களை உருவாக்கி அவங்கள பயப்படுத்துறது, இது அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், பயப்படாதே என்று கர்த்தர் 41 முறை எழுதி வச்சிருக்காரு. ஆண்டு ஒரு முறை சொன்னாலே நமக்கு அது போதுமானதற்கு அதிகமானதாக இருக்கிறது. ஆமென். அவர் பாருங்க, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைச்சாரு. அது இன்னைக்கு வரைக்கும் அதோடைய பாதையிலே அழகாய் ஓடுகிறத நம்ம பார்க்குறோம். பாருங்க, மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல, பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு சொல்லி
நம்ம வேதத்தில் சூரியனை குறித்து நம்ம பார்க்குறோம். சந்திரன் பாருங்க, அந்த சூரியன் இடத்திலிருந்து அப்படியே ஒளியை பகலெல்லாம் அந்த ஒளியை வாங்கி இருட்டிலே அது சந்திரன் பிரகாசிக்கிறத நம்ம பார்க்குறோம். நட்சத்திரங்கள் அழகாய் மின்னுகின்றன வானத்தில். அதெல்லாம் ஆண்டவர் எப்போ உருவாக்குனாரு? உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே கர்த்தர் அதெல்லாம் உருவாக்கி அப்படி பாருங்க, ஆண்டவர் அதெல்லாம் சிருஷ்டித்து அழகாய் இன்றைக்கு வரைக்கும் அதோடைய பாதையில் அழகாய் நடந்து கொண்டு இருக்கிறது, ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படிதான் ஆண்டவர் பாருங்க, நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வார்த்தை எழுதி பயப்படாதே என் மகளே, என் மகனே, நீ பயப்படாதே, நீ என்னுடைய தோளில் இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆச்சரியமாய், நமக்கு தைரியமாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் பூமியில் பிரவேசித்த நாட்களில் ஜனங்கள் பயந்தாங்க. அவர் சிலுவைக்கு போகும் பொழுது அவரை மறிச்சோன்னு கூட ஜனங்கள் பயந்து கொண்டு இருந்தாங்க. ஆண்டவரை தேடுறவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள வரும் பொழுது அவர்கள் பலனடைந்தார்கள். அவர்கள் தைரியமாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள் சொல்லி, தைரியமாய் பேசினார்கள் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, நம்ம கர்த்தருடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு தைரியத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியே நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, முதலாவது நமக்கு பலமுள்ள ஆவி, பலம், the spirit of power, பலமுள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வரும் பொழுது நம்ம பலமுள்ளவர்களாய் நம்ம மாறுறோம். அதுக்கு தான் நம்ம தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப பிதாவிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு அவருடைய ஆவியை நம்ம மேல ஊற்றுகிறவராக இருக்கிறார். அவர் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 2 நீங்க பார்த்தீங்கன்னா, மாமிசமான யாவர் மேலும் என்னோட ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள்ள வரும் பொழுது அது பரிசுத்த ஆவி வர்றதுனால நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அசுத்த ஆவி யாருக்குள்ள இருக்கோ அவங்க அசுத்தமான கிரியைகளை நடப்பிப்பாங்க, அசுத்தமான பாதையிலே போவாங்க. ஆனா பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுது பரிசுத்த பாதையிலே பலம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். நமக்குள்ள பலம் வரும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறவராய் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த பூமியில எவ்வளோ ரட்சிக்கிற சிங்கம் போல அவன் வந்தாலும் கூட பாருங்க, அவனுடைய வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் உரிந்து கொண்டதுனால அவனை பார்த்தா நமக்கு பயம், அவனை கண்டு பயப்பட கர்த்தர் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஆண்டவருக்குள்ள இயேசு ராஜாக்குள்ள இருந்தாரோ அதே போலதான் கர்த்தர் இந்த நாட்டிலே நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே கர்த்தர் இந்த ராத்திரி இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்கிற இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்புன்னு சொன்னா பாருங்க, ஆண்டவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு, the spirit of love, அந்த அன்பு நம்ம மேல ஊற்றப்படும் பொழுது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. 1 யோவான் 4:18 நம்ம வாசிக்கிறோம், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமென். தேவனுடைய அன்பு நம்மளுக்குள்ளே வரும் பொழுது நம்ம தைரியம் உள்ளவர்களாய் அவருடைய அன்பினாலே நிறைந்திருக்கிறவர்களாய் நம்ம இருப்போம். ஆமென். எபேசியர் 3:18-19 நம்ம வாசிக்கிறோம், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும்
நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, அறிவு கிட்டாத அந்த அன்பு, அதாவது அன்புக்கு அவரிடத்துல அகலம், ஆழம், உயரம் எதுவுமே இல்லை. உணரத்தக்கதாக வல்லவர்களாக தேவனுடைய பரிபூர்ணத்தால நம்ம நிறைய படணும்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். பாருங்க, அவருடைய அன்பு நம்மளை நிறைக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் பூமியில் இருந்த நாட்டில் எப்படி ஜனங்களை பார்த்து இரக்கம் உள்ளவராய், அவர் மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தாரு, பிசாசை துரத்துகிறவராக இருந்தாரு, பிசாசை ஜெயிக்கிறவராக இருந்தாரு. அவருடைய அந்த பரிபூரண பிதாவினுடைய பரிபூரண அன்பு அவரை நிறைத்திருந்தது. ஹல்லேலூயா. எந்த நாளிலும் அவருடைய அன்பு நம்மளை நிறைக்கும் பொழுது அந்த பூமியில எந்த தீங்கு வந்தாலும் நம்மை அணுகுவதில்லை. ஆமென். கர்த்தர் நம்மை அப்படியாய் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அந்த அகாப்பே அன்பு நம்மை நிறைக்கும் பொழுது எப்படி அது நிறைக்கப்படும்? பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுது நம்ம அந்த அன்பினால நிறைக்கப்பட்டவர்களாய் நம்ம இருக்க முடியும். ஹல்லேலூயா. அதை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறாராம். ஆமே. தெளிந்த புத்தி உள்ள ஆவினா என்னதுன்னு சொன்னா, நம்ம த ஸ்பிரிட் ஆஃப் என்ன சொல்றது, கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஒரு ஆவியானவர், நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர். இப்போ பாருங்க, பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அவர்கள் பாருங்க கண்ட்ரோலே இருக்காது அவங்களுக்குள்ள. அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்னுலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தருக்குள்ள பரிசுத்த ஆவி வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஞானம் வரும், அந்த ஒரு கண்ட்ரோல் பவர் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்போது பாருங்க, ஆண்டவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ள, பரிசுத்த ஆவி வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்படிதான் அந்த ஒரு ஆவியை தான் நமக்கு தந்திருக்காரு. பயத்தின் ஆவி நமக்கு தரவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் பூமிக்கு வந்த நாட்டில் நமக்காக மரித்ததினால நம்ம எல்லா சத்துருவின் வல்லமைகளை அவர் உரிந்து கொண்டார். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம அந்த வசனத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 14-15 நம்ம வாசிச்சோம்னா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதன் நடுவில் இராதபடிக்கு அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். பிசாசுடைய ஆயுதமாகிய அந்த பயத்தை கர்த்தர் உரிந்து கொண்டார். அவனுடைய தந்திரங்களை உரிந்து கொண்டார். சத்துருவிடு முத்தங்களோ வஞ்சனை உள்ளவர்கள்னு பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மனுஷனை விழ வைக்கிறதுக்கு அவன் என்ன மாதிரி எல்லாம் வஞ்சிச்சு ஏமாத்தி அவனை பாவத்துக்குள்ள விழ வச்சு, அது ஒரு தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள தேவனை விட்டு வழி விலகி போக பண்ணி அப்படியே அவன் வஞ்சிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளும் பொழுது கர்த்தர் சத்தியத்தின் மூலமாய் அவனை விழிப்படைய அந்த ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, அந்த அவனுடைய ஆயுதத்தை எல்லாம், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய எல்லா கையெழுத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் குலைத்து போட்டார். அவன் பாருங்க, நியாயப்பிரமாணத்தை அவன் ஆண்டவர்கிட்ட பேசுறான். நீ உப்பிரிகள் மேல நிறுத்தி நீ தாழ குதி, அப்பொழுது கால்கள் கல்லீர் இடராதபடிக்கு கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள்னு சொல்லியிருக்கேன், நீ குதி அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கல்லுகளெல்லாம் அப்பமாக்குன்னு சொல்றான். நியாயப்பிரமாணத்தை அவன் அறிஞ்சு வச்சிருக்கான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பாருங்க, அந்த பாவத்தின் சம்பளம் மரணம்ன்ற அந்த காரியத்தை கர்த்தர் அந்த மரணத்தை ஜெயித்தார். ஆமென். நியாயப்பிரமாணத்தை அந்த பிசாசு சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே அவர் ஜெயித்தார். ஆமென். நியாயப்பிரமாணத்தை என்று சொல்லும் பொழுது நம்ம இப்போ கண்ணாடி பார்க்குறோம். கண்ணாடி பார்க்கும்போது நம்முடைய முகத்தில் அழுக்கு இருக்கா, நம்முடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு, நம்முடைய
ஹேர் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு வேளை அது வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சரி பண்ணுறோம். அப்போ பாருங்கள், ஆனால் கண்ணாடி நம்மளை சரி பண்ண முடியாது. அப்போது பாருங்கள், கண்ணாடி நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி நம்முடைய காரியங்கள் என்ன அப்படின்றத காட்டுறது தான் நியாயப்பிரமாணம். அப்போது அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறனால ஒரு மனுஷன் பூரணத்துக்குள்ளே போக முடியல, அந்த பூரணத்தை அந்த பரிபூரணம் அடைய முடியல. ஆனால் அந்த இடத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் நம்முடைய சார்பாக அவர் பெனால்ட்டியா அவர் அதை செலுத்துகிறவராய் இறங்கி வந்தார். ஆமென். இப்போ பாருங்க, ஆண்டவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால பிசாசு வெட்கப்பட்டு அந்தரங்க கோலமாக்கினார். சிலுவையிலே அவனுடைய எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம், சத்ரு என்ன செய்வான் என்று நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா. தேவனோடு இணைந்திருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம பலசாலிகளாக இருக்க முடியும். ஒருவேளை நம்ம தேவனை விட்டு தூரமாக இருந்தோம், தேவனை விட்டு விலகி இருந்தோம்னு சொன்னால் நம்ம ஒரு நாளும் அந்த தைரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தரிடத்தில் நம்ம அவரோடு இணைந்து இருக்கும் பொழுது நம்மள்கிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லி சொல்கிறாருன்னா அவரோடு நமக்கு பங்கு, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும்படியாதான் செய்ய சொல்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் எல்லாமே ஆண்டவர் செஞ்ச என்ன, ஆண்டவர் அப்படி நேராக செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, அவரோடு நம்ம பங்கு, அவரோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அவரோட அந்த உறவாடுகிறது இருக்கணும் அப்படின்ட்டு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. பாருங்க, அவரு சொல்கிறது கொஞ்சம் நம்ம கீழ்ப்படிஞ்சு செய்யும் பொழுது பெரிய காரியங்களை நம்மளால் மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும். ஆமென். பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, அவர் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். 13, 14 நம்ம என்ன வாசித்தோம்? நீதினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். அடுத்தது நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், பயம் இல்லாதிருப்பாய். பாருங்க, அதனால தான் சத்ருவை நம்ம ஜெயிச்சதுனால தான் நமக்குள்ள அந்த ஆவியானவர் அந்த பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, அடுத்ததா நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைனா சொல்லப்பட்டிருக்கிறதுனா கொடுமை உன் தேசத்தில் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. ஆமென். இந்த வார்த்தை யாரெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ, உங்கள் செவிகளில் இந்த வார்த்தை விழுகுதா? இப்பொழுது நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இனி கொடுமை உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய பட்டணத்தில் நீ கொடுமையை அனுபவிப்பதில்லை, அழிவும் நாசம் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாரு. இவ்வளோ காலம் நீங்கள் கேட்டதெல்லாம் ஒரு நெகட்டிவாக ஒரு காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கலாம். உங்களுடைய அயலகத்தார் மூலம், உங்களுடைய ரிலேஷன்ஸ் மூலமாக, உங்களுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு பேட் நியூஸ் கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இனி கொடுமை உன் தேசத்தில் இருப்பதில்லை, அழிவு உன் தேசத்தில் இருப்பதில்லை, நாசம் உன் தேசத்தில் இருப்பதில்லை. ஏன்னா நீங்கள் கர்த்தரோடு இணைந்து விட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோடு இணைந்து இருக்கும் பொழுது கர்த்தருடையதெல்லாம் நம்முடையதாய் மாறுகிறது. நம்முடைய குறைவெல்லாம் கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவர் பரிபூரணத்தின் ஆவியானவர், அவர் ஐஸ்வர்ய சம்பரன், இந்த உலகத்தை படைத்தவர், சகல சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிற அந்த தேவனுடைய அவருடைய வல்லமை, அவருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய முடியெல்லாம் கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். கண்மணி போல நம்மை பாதுகாக்கிறவர் என்று உபாகம் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய முடியெல்லாம்
தான் கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். அதனால எதை குறித்து நம்ம கவலைப்படாம தேவனுக்குள்ள நம்ம மகிழ்ந்து இருக்கும்படியாய் இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமென். இதுவரை உங்களுடைய குடும்பத்தை பார்த்து ஏதோ வேற ஒரு பேர் சொல்லியிருக்கலாம். ஐயோ, இந்த குடும்பம் ஒரு சாபம் நிறைஞ்ச குடும்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஒரு எப்போவுமே துக்கமாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாருன்னா, உன் மதில்களை ரட்சிப்பு, உங்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்புனா என்னன்னா, எப்போ நம்ம பாவத்தில் அல்லது வேற இருளிலே இருக்கிறோமோ அந்த இருளிலிருந்து அப்படியே ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரார். அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன் பூமிக்கு வந்தாரு? ரட்சகராய் ஏன் வந்தாரு? உலகத்துக்கு ரட்சகராய் அவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மை மீட்டெடுக்கும்படியாய் ஒரு தாயை போல, தந்தையை போல, தாயினு மேலானவராய், தகப்பனேலும் மேலானவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தனிமையா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ரட்சகராய், உங்கள் துணையாளராய், உங்கள் எபினேசராய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில் என்ன ப்ராப்ளத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் மதில்களை ரட்சிப்பாய் மாற்றுகிறார். பாருங்க, நீங்க மற்றவர்களுக்கு ரட்சகராய் மாறும்படியாய், மற்றவர்களை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஒரு பெரிய தூணாய், உங்களுடைய மதில்களை ரட்சிப்பின் மதிலாய் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். உன் வாசல்கள் துதி என்றும் சொல்லுவாய். உன் வாசல்கள் துதி. துதி எங்க பார்த்தாலும் துதி. துதினா அது ஒரு இது பாருங்க, பூமியில எல்லா இடத்துலயும் பிரசங்கெல்லாம் கேட்கிறோம். ஆனா பரலோகத்துல பிரசங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. துதி மட்டும்தான். துதித்து கொண்டே இருக்க வேண்டிதான். இரவும் பகலும் துதியின் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்க, துதி எப்படி வரும்? அன்னாள் தேவனை துதித்தாள், மரியாள் தேவனை துதித்தாள். பாருங்க, பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த துக்கங்கள் எல்லாம் நீங்கி, அந்த இருளான காரியங்கள் எல்லாம் நீங்கி துதிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். துதிக்க வைத்தீரே மகிழ வைத்தீரேன்னு சொல்லி பாட்டு பாடுற மாதிரி துதிக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமே. யூதா என்றாலே துதி. ஆமே. துதித்து கொண்டே நம்முடைய வாசல்களை கர்த்தர் துதியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வருதா? கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆமேன். பாருங்க, இனி கொடுமை உங்க தேசத்துல இருப்பதில்லை. அழிவும் நாசமும் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆமேன். பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் இந்த நாளிலே கட்டளையிடுகிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். 54:13-14 நம்ம வாசிச்சது போல அடுத்ததாக நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஆமேன். திகிலுக்கு தூரமாவாய். பாருங்க, நீதிமொழிகள் 3:25 நம்ம வாசித்தோம்னா, திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார். ஆமேன். இது ஒரு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். சடுதியான திகில் எல்லா இடத்துலையும், அல்லது நீங்கள் ஒருவேளை பேப்பரில் பார்க்கலாம், அல்லது நீங்கள் கேள்விப்படலாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும் பொழுது நீ அஞ்ச வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். என் மகனே, நீ கர்த்தருடைய நாமத்துக்குள்ள இருக்கிற, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், பாதுகாப்பாயிருப்பான், மகிழ்ச்சியாயிருப்பான். அவனுடைய வாசல்களை துதியா, அவனுடைய மதில்களை ரட்சிப்பா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும் பொழுது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தரும் நம்பிக்கையாக இருந்து, your trust in God. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கை, நம்மளோட ஹோப் யார் மேலே இருக்கணும்? கர்த்தர்
கர்த்தர் மேலே இருக்கணும். கர்த்தர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு வலது பக்கத்திலே நிழலாக இருக்கார். நம்முடைய நிழலை யாராவதும் நம்ம நீ போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னால் அது போகுமா? எங்கேயாச்சும் போகுமா? ஆனால் அது போகவே முடியாது. ஆனால் அது போல தான் கர்த்தர், நீங்கள் மரண பள்ளத்தாக்கில் மரணத்தின் பாதையிலே நடந்தாலும் கூட உங்களோடு கர்த்தர் கூட இருந்து உங்களை விடுவிக்கிறவராய், உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு. கால் எங்கே சிக்கும்? ஏதாவது ஒரு குழி இருக்கும், அல்லது வேடனுடைய அந்த வலையில் சிக்கிக்குமா? அந்த வேடன் வந்து அந்த 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 வலையை அப்படி இழுத்து டைட் ஆக்கிறக்குள்ள அது அப்படியே அந்த பறந்துருமா அந்த வலையிலிருந்து. அதே போல் கர்த்தர் பாருங்க, நம்ம கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறாராமே. பாருங்க, அதை எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். அந்த அதுக்கு முன்னாடி வசனத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7 நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்குள்ள அந்த கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அந்த ஒரு செம்மையான அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி பாருங்க, ஞானமாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். பாருங்க, கர்த்தர் அந்த ஞானத்தினால தான் பூமியை அஸ்திபாரப்படுத்தினாராம். இன்னைக்கு வரைக்கும் அது பாருங்க, அது தாங்கிட்டு இருக்கு. அந்தரத்தில் ஆண்டவர் வந்து தொங்க வச்சிருக்காரு பூமியை. தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால தாங்குகிறவராக இருக்கா. அந்த வசனம் பூமியை தாங்கி கொண்டு இருக்கிறதாம். பாருங்க, அது ஞானத்தினால தான் ஆண்டவர் அப்படி செஞ்சிருக்கார். பாருங்க, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனை, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். நல்ல ஆலோசனை எங்கே கிடைக்கும்? தேவனுடைய பாதத்தில் இருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது, தேவ பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது, தேவாலயத்துக்கு போகும் பொழுது, தேவனோடு நம்ம பங்கெடுக்கும் பொழுது, தேவனோடு நம்ம உறவாடும் பொழுது நமக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தருகிறார். உலகத்தில் இருக்கிறவர்களை போல அல்ல, ஆனால் கர்த்தருடைய ஞானம் என்பது அது வந்து உன்னதத்தின் அனுபவம். அது மேலான காரியங்கள். அது உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய பாதத்தில் இருக்கும் பொழுது ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாம பாருங்க, பைத்தியமாய் இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, எல்லாரும் அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு தாழ்மையுள்ள அந்த மனுஷங்களுக்கு கர்த்தர் வந்து வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். தாழ்மை இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய ஞானத்தினால நிரப்புகிறவர். பாருங்க, அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. ஆமேன். திகில் வரும் பொழுது நம்முடைய கால் சிக்கி கொள்ளக்கூடாது. அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுடைய ஞானத்தினால கர்த்தர் நிரப்புகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை நிரப்பு ராஜா, உம்முடைய ஞானத்தினால, உம்முடைய அப்பா, உம்முடைய கிருபையினால என்னை நிரப்போப்பான்னு சொல்லி நம்ம வந்து ஆண்டோடைய பாதத்தில் தாழ்மையோடு ஒரு கருத்தோடு தாகத்தோடு நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. ஏன்னு சொன்னா கர்த்தரே நமக்கு துருகமாய் இருக்கிறார். கர்த்தரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அதனால் நம்ம அதையெல்லாம் அணுகாத, அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லியிருக்காரு. கொடுமைக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அது எப்படி அணுகவே முடியாது. தேவன் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, யோபியும் அவனுடைய வீடு, அவனுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், அவனுடைய குடும்ப பிள்ளைகள் எல்லாரையும் சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்திருந்தாராம். சரிங்களா? அதே போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீ படுக்கும் பொழுது பயப்படாது இருப்பாய், நீ படுத்து கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். ஆமென். பிள்ளைகளுக்கு அவர் நித்திரையை, சமாதானமான நித்திரையை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார். ஆமென். அப்படிதான் கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போது நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய்.
பயம் இல்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி அந்த வேதத்தில் நம்ம வாக்குத்தத்தமாக நம்ம அதை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, நீ வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. எங்களை எப்படியாய் நீர் கண்மணி போல பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் கால்கள் சறுக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி ஒரு 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 நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீ நல்லவராப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா காரியங்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம் ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே சபை, எங்களுடைய தேசம் ஆண்டவரே பாதுகாக்கப்படட்டோப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்க அப்பா ஸ்தோத்திரம். கொடுமைக்கு தூரமாக, பயமில்லாது இருக்க, திகிலுக்கு தூரமாக அப்பா ஸ்தோத்திரம். நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உம்மாலே போதிக்கப்பட்டு இருப்பார்கள். எங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும்படி ஆண்டவரே இந்த நாளிலே நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரே ஆவியானவர் எங்க மேலே ஊற்றப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில அப்பா அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் உம்முடைய ஆவியை ஊற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் இப்பொழுது புதுப்பிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர். உம்முடைய ஆவியை ஆண்டவரே, பரிபூர்ண ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்குகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிமிஷம் முதல் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுரூபமாய் நீர் மாற்றுகிறீர், மறுரூபமாக்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது நீ வேறு மனிதன் ஆவா என்று சொல்லி ஆண்டவரே 1 சாமுவேல் 10 சொன்ன வண்ணமாக கர்த்தாவே ஸ்தோத்திரம். வேறு மனுஷர்களாய் கர்த்தாவே இரக்கம் உள்ளவர்களாய், தேவனை போல அன்புள்ளவர்களாய் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம். ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்த ஒரு ஜலத்தின் மேல் அசைவாடி கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் அழகாய் மாற்றினீர் ஆண்டவரே. உம்முடைய ஆவி வந்து ஆண்டவரே வரும் பொழுது அப்பா உம்முடைய பிள்ளைகள் பலனடைய கர்த்தர் இந்த நாளில் அனுக்கிரகம் பண்ணுகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர்